நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கி போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது ஒன்று. அந்த இனிமேல் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனேன் அவர் பாடுவார், நம்ம புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்னா தலை இருக்கு தலை ஆபத்துல இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கு. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவர். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்கு நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்தது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப வச்சு சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் எனக்கு மெயின் காசு கொடுத்துற மாதிரி பாருங்க. இல்லை அந்த பன்னீர் சோடானே தப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த 6 மணி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழகுமரன் சார் அவர் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா, அது அங்கே தலை வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே போனால் நிறைய உண்மைதான் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். இப்போ ஒரு பொதுவாக ஒரு படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசிட்டாங்க சார். ஓ மை காட். சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி இல்ல உங்களை மாதிரி காட்ட சொன்னாங்க. தேங்க்யூ. மிஷ்கின் சார் நீங்க சம்பளம் நிறைய கேக்குறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கம்மா இருக்கு, எங்க கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேள்வி. கவிதா உன் குரலை நீ எங்க படுத்தாலும் கேட்கணும். ஆக்சுவலா என்னமா சம்பளம் அதிகமா கேக்குறதா சொன்னாங்களே. ஆமா, அதாவது டேரக்ட் பண்றது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நடிக்கிறது கேட்குறது கொடுத்துறாங்க. ஆமா, மியூசிக் ஷோக்கெல்லாம் ஜட்ஜா போறீங்க, உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையமா உள்ளத நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. மிஸ்கின் சார், தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடா கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல்நலம் மனநலம் கெடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எங்களுக்கு எனக்கு தான் தெரியும். நீங்க பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? பன்னீர் சோடா குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடல் நலம், அறிவு நலம், மனநலம் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகும். ஆக்சுவலா அது வந்து கோட் வேர்டு. நீங்க நான் எதை சொன்னீங்க நீங்க சொல்ல முடியாது. அதனால தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். we coin a word called பன்னீர் சோடா. it can be a real பன்னீர் சோடா, it can be a pseudo பன்னீர் சோடா. நீ சொல்றது மாதிரி பன்னீர் சோடாலாம் விட்டுட்டேன். இவர் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால கதை. ரொம்ப நல்லவன்டா வெங்காயப்பா. மிஸ்கின் சார் ஃபாரின் போறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார், ஜெயராம் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, என்ன கூப்பிடவே மாட்டாங்க சார், என்ன கூப்பிடவே மாட்டாங்க பன்னீர் சோடால அப்படின்னு. எப்ப கூட போறீங்க சார்? நீங்க பன்னீர் சோடா சாப்பிடுற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நாங்க சொல்றோம் நீங்க நினைச்சு விட்டு வரணும் சொல்லல. நல்லவங்க ஆயிட்டீங்க, எப்படி புரியவே இல்லை. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா குடிச்சு பன்னீர் சோடா குடிச்சு சாமி பன்னீர் சோடா வேண்டாம். பன்னீர் சோடா குடிச்சது இல்லை சார் நீங்க?
பண்ணி ஜெயராம் சார் 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 ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மேடம் கூட நடிக்கிறீங்க. அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்து அவங்க டோட்டலாகவே மாறிட்டாங்க. ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கேள்வியாக கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக சரிப்பா எல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கடந்த 40 வருஷங்களாக நிறைய படங்கள் 25 படத்துக்கு மேலே ஹீரோயினாக பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல இந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி எந்த இடத்துல நம்ம எந்த ரியாக்ஷன் போட்டால் உருவசி அதை எப்படி திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது அது இத்தனை படங்கள் பண்ணதுனால நிறைய தெரியும். நான் அங்கே சேர்ந்து நடித்த படங்கள்லேயே 6 படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேங்க மலையாளத்தில். ஸோ அது அப்பப்போ தெரியும். அதனால இந்த படத்தில் எல்லாமே நான் பண்ணுற ஒவ்வொரு டைலாக்கும் நான் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்க ரியாக்ஷன், அது மாதிரி அவங்க பண்ணுறதுல என்னோட ரியாக்ஷன், அதுதான் இந்த படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவங்களால எனக்கு அது கரெக்டாக தெரியும். நான் இப்படி போட்டால் அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பாண்டி இங்கே மணி வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். இப்போ 2 கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட. ஒன்று வந்து ஊர்வசியம்மா பேசும்போது சொன்னாங்க இந்த படம் வந்து மலையாள படங்கள் ரொம்ப வேகமாக எடுப்பாங்க, ஆனால் மலையாள படத்தை விட வேகமாக வந்து இந்த படம் எடுத்தது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சு எப்போ முடிச்சிங்கன்னே தெரியல அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். எத்தனை நாள் எடுத்தீங்க ஒன்று? அண்ட் இதுக்கான கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த கதை வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரைட்டிங்க்கு என்ன வாட் இன்ஸ்பயர்ட் யூ? எங்கேருந்து ஆரம்பிச்சது? தொடக்க புள்ளியது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பட்ஜெட் பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, 45 நாள் படத்தை முடிச்சிட்டோம். 45 நாள் படம், 2 நாள் இந்த ப்ரொமோஷனுக்கு 2 நாள். இதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய டீம், என்னுடைய ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அப்புறம் இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் எடுக்கிறது, அது பெரிய இதுவாக இருக்குது. ஆமாம், 60 days சொல்லலாம். ஆமாம், ஏன்னா 2 கால் ஷீட் போகணும். அதனால போனோம். இன்னொன்று அந்த வீட்டுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா சொன்னது மாதிரி கேமராமேன் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ தெரியாது, ஃபுல்லாக பிளாக் கலர் போட்டு மூடிடுவார். சின்ன இடம் தான். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ணுற காமெடியை சிரிக்கிறதுக்காகவே கூட்டமாக எல்லாம் மேக்கப் எல்லாமே அப்படியே நின்றுவாங்க. உங்கள் காம்போவை பார்த்து சிரிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு போயிட்டே இருக்கும். ஆனாலும் அதில் வந்து அம்மா சொன்னது மாதிரி அந்த ரைட்டிங் தான் வந்து அந்த சிரிப்பை வந்து அவ்வளோ கொடுத்தது. அதுக்காக அது ரைட்டிங்காக வந்து அந்த படத்தை நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே எழுதுனேன். இது வந்து லாக்டவுன் டேஸ்லேயே அந்த கதையை நான் எழுதிட்டேன். ஒரு சின்ன ஸ்பார்க் தான். என்னுடைய அஸ்வின் அசிஸ்டண்ட் கப்புள் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், அவன் வந்து ஒரு வெப் சீரிஸ் சொன்னான், இது பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த ஹிந்தியில் வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி சோனியில் இருக்கும் அந்த வெப் சீரிஸ். அதை நான் பார்த்தேன். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நான் தழுவல் அப்படின்லாம் போட்டுறாதீங்க. அது சீன் எதுவுமே இருக்காது. அதில் ஒரு அப்பா அம்மா 2 ஆம்பளை பசங்களுக்கு நடக்கிற ஒரு கதை. அது வந்து இது மாதிரிலாம் நான் வந்து ஒரு வாரத்தில் கதை பண்ணிடுண்டா அப்படின்னு இங்கே பண்ணுங்கன்ட்டு போயிட்டான். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு பண்ண இந்த கதை தான் இந்த கதை. அது வந்து அப்புறம் வேறையா சுவாரஸ்யம் மாறி அதுக்குள்ள ஒரு கொலை விழுந்தா எப்படி இருக்கும், அந்த கொலையை யாருது அப்படின்னு அது வந்து ஒரு கதைகளை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால அந்த மூடுக்குள்ள இதை வந்து ஒரு டார்க் காமெடியாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டாக எழுதி தூக்கி வச்சுட்டேன். அப்போ ஜெகண்ணன்கிட்டையும் திவ்யா அவங்க அப்போ வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு படத்தில் ஒரு ஃப்ரெண்டு இந்த ஸ்கிரிப்ட் புக் எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து சார் இதை உடனே பண்ணுங்க சார், ரைட்டிங்காக செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. சண்முகராஜன் சொல்லி நண்பர் ஒருத்தர், அவரும் வந்து பாண்டியராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து உங்களுடைய ரைட்டிங் அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி இதை போய் படமாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தாங்க. அதில் என் உதவி ஜீவான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட தான் நான் எழுதி டைப் பண்ண சொல்லுவேன். அவன் பண்ணும்போதே டைப் பண்ணும்போதே அவன் பயங்கரமாக இதுவாகும், சார் செம்மையாக இருக்குது சார், அது ரைட்டிங்காகவே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த பிரிமுலன்கோவை என்னை பண்ண வச்சுருக்காங்க தான் நான் சொல்லுவேன். சார் கமலுக்கமன் சார் அவங்க நடிக்க காரணம் என்ன? 7 வருஷத்துக்கு வாங்கின கடனா இல்லை நன்றி கடனா? கடன் நன்றி கடன் ரெண்டுமே இருக்கு. அன்னைக்கு வாங்கின அட்வான்ஸ் மட்டும் கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் வந்து இவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். எப்பவுமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற ஒரு நல்ல நண்பர், ஆத்மார்த்தமான நண்பர். அது மட்டும் கிடையாது, என்னைய வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு பார்க்கறது எல்லாமே வந்து என்னை ரசிப்பார். என்னை வந்து ரொம்ப அப்பா அவருக்கு ஒரு இந்த கதை வந்து நல்லா இருக்கு, அவருக்கு இந்த இதை கொடுத்தோம்னா அந்த நட்புக்கு ஒரு மரியாதையா இருக்கும்
அப்படிங்கிற ஒரு இதுதான். அவரை நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு, அவர் மூஞ்சிய வெளியில நல்லா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நண்பனுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். மிஸ்கின் சார் இங்கே சார் ஆக்சுவலி கேள்வி பதில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னு நிச்சயமா அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கேள்வியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இவ்வளோ காம்ப்ளிகேட் கேள்வி வேணாம், நீங்க கேட்கலாம் டைரக்டா. நீங்க இல்ல நீங்க எனக்கு புரியுது, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி, பட் ஐ திங்க் யூ பெட்டர் யூ எமிட் அவுட் தட் கொஸ்டின். ஓகே சார். இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால பார்த்தேன், நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்ன கோச்சுக்காரங்க எல்லாருமே எல்லாம் திட்டான்னு நிற்கல, என்னோட விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்னைக்கு ஆரம்பிச்சாலும் எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் there is going to be another tsunami அப்படின்னா. I think I told him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything. I'm சொன்னேன். நான் சொன்னது நினச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் ஆன். என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வருவாங்க, டேரக்டர் நண்பர்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தாங்க வருவாங்க கூட அது கூட சொல்ல வர ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படி சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்வீப் ஆக்சுவலி இது வெரி ஹார்ட் ஒர்க், வெரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் போதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி, யூ வில் ஆல் ப்ரே ஃபார் யூ வில் டூ குட். டீப்பாக நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ண போல ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். இஸ் எ கிரேட் மேன் ஆக்சுவலி, இஸ் எ கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன், பிகாஸ் we are apolitical. we know both the families. எங்களுக்கு தெரியும், எனக்கு உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. we have to keep quiet. there are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually, but deep down I felt this is going to happen, 100% is going to happen. I know that, and it's happened, and he is going to do wonder. I'm telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன். டிஸ்டன்ஸ் வந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. he will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு, வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவர் நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. best people இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. thank you. பாலிடிக்ஸே கிடையாது. எனக்கு வந்து சினிமாலே எது சத்து போயிருக்கோமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிட்டே சத்தணும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்து எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். At no point in my life will I enter into politics. That is not my forte actually. தமிழ்குமார் சார், நீங்க விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமா பத்தி கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன நிறைய வச்சிருக்கோம், நிறைய ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே பண்ணித்தரேன்.